வணக்கம் பாலமுருகன். ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்னாடி உலகத்தின் அதிபராக பதவியேற்கக்கூடிய நமது ஓலா பாய் சைமன் செபஸ்டி அவர்கள் மிகப்பெரிய செயல் திட்டத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியோட கோனா பானா சேனாவா இருக்கக்கூடிய மாமா பாய் இருக்கான் பார்த்தீங்கல்ல, அந்த சாட்டை அவன் வந்துகிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்கான். அந்த பரபரப்பான பேட்டி என்னங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். ஜூன் 4க்கு பின்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய மூவ் எப்படி இருக்க போகுது? இன்னும் கூடுதல் பரபரப்பாக இருக்கும். ஒரு பெரிய வேலை திட்டத்தை வச்சிருக்கிறோம். அண்ணன் சீமானுடைய பாமரனின் பயணம் அப்படிங்கிற ஒரு பயணம் இருக்குது. கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்குமான கடற்கரை கிராமங்களை முழுமையாக அண்ணன் சீமானவர் பயணப்படுறாங்க. அது நீண்ட காலமான ஒரு பயணம். அதுக்கான பொருளாதார சிக்கல்கள் இருந்தது. அதுபோல் கட்சியுடைய கட்டமைப்பு பணிகளில் தொடர்ச்சி ஈடுபட்டதுனால அதை பண்ண முடியலை. ஜூன் 4க்கு பிறகு அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்தணும். கிராமங்கள் தூரம் அண்ணன் சீமான் பயணப்படுங்கிற முதல் கட்ட பயணமாக அந்த கடற்கரை கிராமங்களில் நடக்கிற பயணத்திட்டு வச்சிருக்காங்க. அதே போல் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 70 விழுக்காடு கட்டமைப்பு பணிகள் முழுமையாக முடிஞ்சிச்சு. அது 100 விழுக்காடு முடிப்பதற்கான பணிகளை இந்த வருகிற 6 மாதத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்லியிருந்தாங்க. ஒரு பெரிய அதாவது இந்தியாவிலேயே மிகப்பெரிய நம்பிக்கைக்கு உரிய தேர்தலா இந்த தேர்தல் இருக்கிறதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய 3 அலைகள், இந்திய அளவுல அடிச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய 3 அலைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் இடத்துல இருக்கக்கூடிய அலையில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சைமன் செபஸ்டியன் சொல்லக்கூடிய இந்த சீமான் தான். 2வது பிஜேபி, 3வது அந்த போனா போகுதுன்னு சொல்லக்கூடிய இந்த காங்கிரஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு இந்திய நாட்டுல சீமானுடைய தலைமையை ஏற்பதற்காக இந்திய மக்கள் அனைவருமே மிகப்பெரிய அளவுக்கு தனது இவர் தான் ஆகணும், இல்லைன்னா நான் அந்த கவர்மெண்ட் விட்டு போயிருவேங்கிற அளவுக்கு மக்கள் மிகப்பெரிய ஆர்வமா இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில சரி, நீங்க விரும்புகின்ற காரணத்திற்காக நான் கவர்மெண்ட்ல ஆட்சி அமைச்சு அதிபரா உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு நான் வரேன்னு சொல்லி ஒரு 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி RSS ஆல் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அணுகிரக உத்தம புருஷன்னா இந்த சீமான் தான் நாளொரு பேச்சு பொழுதொரு பேச்சு சொல்லி மக்களை மிகப்பெரிய அளவுக்கு கவர்ந்து அது அனைத்தையுமே அரசியல் வாக்குகளாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய தேர்தலாக இந்த 2024 இருந்திருக்கு. அத ஒரு நம்பிக்கையான தேர்தலா அந்த கூட்டம் பாக்குறாங்க. இது ஜூன் 4க்கு பிறகு என்னெல்லாம் இவனுங்க ஓலா வண்டி தமிழ்நாட்டுல அடிச்சாங்கிறத நம்மளால செவி கொடுத்து பார்க்க முடியவே இல்லை. ஏன்னா அந்த அளவிற்கான பேச்சு உலகத்திலேயே இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய அதிபர்கள் இருக்காங்க பாருங்க, இந்த ஜோ பைடன் ட்ரம்ப் கூட்டம் பாத்தீங்களா, அவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு எல்லாம் பேச மாட்டாங்க. ஆனா அதுக்கு மேல இவனுக்கு அடிச்சு விட்டாங்க பாருங்க, அடே அப்பா, இதையுமே வெடித்து வெளியில விழுந்துற அளவுக்கு இவனுடைய பேச்செல்லாம் வானம் பூமின்னு அடிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அதன் பிறகு சரி ஓகே, நம்ம ஆளுகள்லாம் என்ன பண்ணோம்னா, டேய் போய் டெபாசிட்டாவது வாங்குவீங்களாடா, வழக்கம் போல பழைய கதையை உங்ககிட்ட கேட்கக்கூடிய பழைய கேள்வி ஒண்ணு உங்ககிட்ட இருக்குது, அந்த கேள்விக்கு பதில் சொல்லி தொலைங்கடா அப்புறம் சீட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லாம 40 சீட்டையும் எங்கள் அண்ணன் வாங்குவார், செய் அல்லது செத்து மடி, இந்த முறை மட்டும் நீங்க வாங்கல என் மூச்சிலேயே முழிச்சு தொலையாதீங்க அப்படின்னு அந்த ரேஞ்சுக்கு ஆளுக ஒட்டு மொத்த ஜாம்பிசியுமே களத்துல இறக்கி 20க்கு 20 லாட்டரி சீட்டுக்கு குத்து படத்துக்கு லாட்டரி சீட் அடிச்ச கதையா 20 ஆண்கள் 20 பெண்கள்னு உலகத்திலேயே யாருமே செய்யாத ஒரு அரிய சாதனையை கீழே இறக்கி விட்டு கள நிலவரத்தை அப்படி கிடுகிடுப்பா ஆட வச்ச ஒரு பயங்கரமான தேர்தல் இந்த 24 தேர்தல். அதுல இருக்கக்கூடிய தேர்தல் கருத்து கணிப்புகள் எல்லாமே, கருத்து கணிப்புகள் இல்ல, கணிப்பு கருத்துக்கள் எல்லாமே அண்ணனுக்கு ஆதரவா குமிஞ்சு நிக்குது. அண்ணன் பயங்கரமான வாக்கு வித்தியாசத்துல முன்னாடி வந்துகிட்டு இருக்காரு. பக்கத்துல ட்ரேஸ் பண்ணி ஓடுறதுக்குள்ள குருநாதர் RSSனாலேயே முடியல. அதனால இந்த வெற்றி அண்ணனுக்கு உறுதி ஆயிடுச்சு அப்படிங்கிற மனநிலையில ஆளாளுக்கு அங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மனநிலையில தான் இவன் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறான். இதுல இன்னொரு முக்கிய கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே 70% கட்சியுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பையுமே தமிழ்நாடு மற்றும் இந்தியாக்குள்ள ஃபுல்லா உருவாக்கி
தமிழ்நாடு மற்றும் இந்தியாக்குள்ள உருவாக்கணும் கூட பரவாயில்ல, இவன் தமிழ்நாட்டுல இந்தியாக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில பிறந்து தொலைஞ்சான், எங்கேயோ ஒரு இடத்துல வளர்ந்து தொலைஞ்சான், எங்கேயோ ஒரு இடத்துல வாய் பேசிட்டு திரிறான், எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டு போட்டு தொலைறான், எங்கேயோ ஒரு பக்கம் சில்லறை அடிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம வரல விட்டு போயிடலாம். ஆனா இவனுங்க அளக்குற அளப்பு இருக்கு தெரியுமா? இந்த இந்திய திருநாட்டை விட்டுட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு நான் தனி நாடு வாங்கி தர போறேன் சொல்றதை நம்புவதற்குன்னு இங்க ஒரு ஓலா கூட்டம் இருக்கு பாத்தீங்கல்ல, இவனுங்களைத்தான் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுல 2 வகையான கூட்டம் இருக்கு. ஒன்று படித்த கூட்டம், இன்னொன்று படிக்காத கூட்டம். படிக்காதவனுக்கு இயல்பாவே அறிவு இருக்காதுங்கிறது வந்துகிட்டு நமக்கு தெரியும். உடனே இவனுங்கெல்லாம் கிளம்பி வந்துருவானுங்க. திருவள்ளுவர் BA படிச்சாரா, MA படிச்சாரா, அவர் படித்தாரா, இவர் படித்தாரா கேட்பாங்க. நாம உடனே கேட்போம், ஏண்டா தேங்காய்களா, அவருக்கு பின்னாடி வந்தவெல்லாம் ஏண்டா திருவள்ளுவர் மாதிரி ஏண்டா திருக்குறள் இருக்குல்ல, அத்தனை பேர்களும் தேங்காய் தான்டா இருந்திருக்கான். அதனால படிப்பு கல்வி என்பது அறிவை சிந்திப்பதற்கான ஒரு விளிம்பு நிலை. அதை கட்டாயமா எல்லா பேரும் படிச்சுதான் ஆகணும் நம்ம சொல்லுவோம், அவன் படிக்கலைன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த படிச்ச முட்டாள்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் என்ன மாதிரி மனநிலையில இவங்க இந்த உலகத்துக்குள்ள வாழ்றாங்க அப்படிங்கறதான் பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு பெரிய சர்வே. இவர் இந்த ராகுல் காந்தி கவர்மெண்ட் நாளானைக்கு வச்சுட்டாருன்னா தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நான் வைப்பேன், ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுப்பேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை விட இந்த மாதிரி மெண்டல் பசங்க இந்த ஊர்ல படிச்சவெல்லாம் ஏன் இந்த மாதிரி புத்தி கிட்ட அலைகிறான்னு சொல்லி கூட ஒரு சர்வே எடுங்க. அதுல எடுத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பெரிய கும்பல் எத்தனை பேர் இருக்காங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஏன்னா இதுகளை எல்லாமே ஹாஸ்பிட்டலைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். இதுல டாக்டர் இருக்கிறாங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, என்னென்னலாம் படிச்சிருக்கிறானோ அத்தனை பேருமே இந்த கூட்டத்துல இருக்கிறான். அதனாலதான் பெரியார் சொன்னாரு, படிப்பு என்பது செயற்கையானது, அறிவு என்பது இயற்கையானது. படிச்சு உனக்கு அறிவாளி வந்துகிட்டு, அறிவாளி இயற்கையில தான் சொல்றான், படிப்பு என்பது அந்த செயற்கையானதுங்கிறது வந்துகிட்டு இவனுங்கெல்லாம் உங்களுக்கு படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறத ஒவ்வொரு நாளும் நிரூபிக்கக்கூடிய கூட்டமும் கும்பலுமா இருக்கிறதா இந்த டம்ளர் பாய்ஸ் கும்பல். இதுல 70% கிராமத்துக்குள்ள கட்டமைப்பை உறுதி செய்து விட்டாங்களாம். எங்க உறுதி செஞ்ச? உன் தலையில இருக்கக்கூடிய ஒரு மயிறு கூட நீ உறுதி செய்யல. ஏன்னு கேட்டீங்கன்னா, கட்டமைப்பை உறுதி செஞ்சிருக்கக்கூடிய இந்த கூந்தல் பாய்ஸ் எல்லாமே எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நாம் டம்ளர்ல இருந்து ஒரு ஆள் அங்க உட்காந்து காணாங்க. அங்க உறுதி செய்திருக்கப்பட்டிருக்கிறது 2 கட்சி தான். ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. அதை தாண்டி இங்க எந்த விதமான இலங்கை பரப்பு இங்க வேகாது. ஏன்னா இவருக்கு அடிச்சு விடக்கூடிய புருடா தெரியுமா, அந்த புருடாவை தொடர்ச்சியா அடிப்பதன் மூலமாக நமது இருப்பை இங்கே நிரூபித்துக் கொள்ளலாம்ங்கிறதான விஷயம் தான். 70% இங்க வந்துகிட்டு எல்லாத்தையுமே கட்டமைப்பை உறுதி செய்து விட்டோம். இப்போது 100% அண்ணன் களத்துக்குள்ள இறங்கி புகுந்து உங்களிடம் விளையாடுவார்னு அளந்து விட்டு இருக்கான். கடைசியில கிடக்கிறது எல்லாம் கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மனையில் வைன்னு கரெக்டா லைனுக்கு நின்று இருக்காங்க. ஏன்டா இதனால வரைக்கும் 70க்கு 100 வரலன்னு கேட்டா, பணம் இல்ல, பொருளாதார பிரச்சனைகளை போட்டு அடின்னு அடிக்குது. கரெக்டா லைனுக்கு வந்துருவாங்க. எந்த இடத்துல ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணைங்கிற மாதிரி என்ன பேச்சு இவனுக்கு பேசினாலும் பேச்சுக்கு பின்னாடியே கடைசியில என்ன இருக்கும், லாட்டரி சீட்டை கொண்டு முன்னாடி நீட்டிடுவாங்க, பைசா போடு, திறநிதி கொடு, அதை கொடு, இதை கொடு, பணம் அடிக்கக்கூடிய வேலை தான் இவங்களுடைய வேலை. நாமளும் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம், வாங்கின பணத்துக்கு இது வரைக்கும் கணக்கு காட்டிருக்கியாங்க. கணக்க பேப்பர்ல காட்டாம கார்ல காட்டுறாங்க, பங்களால காட்டுறாங்க, லாரி, ஆடு மாடு கோழி வளர்ப்பு, இந்த மாதிரி இன்னும் பிற சோர்சஸ் அடிப்படையில் அவளுக்கு காட்டுவாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம புரிந்து கொண்டு அந்த சோர்சஸ் மூவ்மெண்ட் பண்றதுக்கு, அதை ரெகுலரா மூவ் பண்றதுக்கு பேமெண்ட் வரணும் இல்லையா? அதற்காக இவங்களுக்கு என்ன வேண்டும்? பணம் வேணும். இந்த அளவிற்கு வந்துகிட்டு இங்க வெக்கமே படாம ஒரு கும்பல் அலையுதுன்னா அது RSS வளர்த்து விட்டு இருக்கக்கூடிய எடுபடி கும்பல். எதற்காக கேட்டீங்கன்னா, இங்க முக்கியமான பிரச்சனைகள்லாம் ஏதாவது ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த இடத்துல கொண்டுட்டு என்ன தெரியுமா போடுவானுங்க, கிரிக்கெட்டை உள்ள புகுந்து விளையாட விடுவானுங்க. ஒரு முக்கியமான அரசியல் பிரச்சனை நடக்குது, இந்த அரசியல் ஒரு மனிதனுக்கு வாழ்வா அல்லது சாவா அப்படிங்கிற சூழ்நிலை உண்டாகும் போது இந்த மக்கள் அனைவருமே வந்துட்டு, குறிப்பாக இளைஞர்கள் அனைவருமே இந்த இடத்துல இந்த அரசியல் நமக்கு தேவையா, இந்த பாசிசம் நமக்கு தேவையா, இந்த ஜனநாயகம் நமக்கு தேவையான்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவனை அந்த இடையில வந்துட்டு இந்த கிரிக்கெட்டை விடும்போது அவன் அந்த கேளிக்கையின் மூலமாக திசை திருப்பி விடலாம்ங்கிற இந்த ஆரிய சித்தாந்தத்துடைய இந்த தொடர்ச்சியான வேலையை இன்னைக்கு வரைக்கும் இந்த RSS கும்பல்
இந்த பார்ப்பனிய கும்பல் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது பிஜேபி காங்கிரஸ் சொல்ல வர கிடையாது. இது வந்து டைரக்டா பார்ப்பனியர்களுடைய மிகப்பெரிய விஷயம். பார்ப்பன பனியா கும்பலுடைய இந்தியா தோன்றின நாள்ல இருந்து இருக்கு. அதே மாதிரி டைவர்ட் பண்ணக்கூடிய வேலை தான் தமிழ்நாட்டுல டைவர்ட் பண்றதுக்குன்னு ஒரு கட்சியை உருவாக்கி வச்சிருக்கு. பேர் தான் இந்த நாம் தமிழர் கட்சி. இவனுங்களுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் பிஜேபி இருக்குன்னா காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டு என்ன நன்மை செய்ய வந்தாலும் காங்கிரஸ் வந்து தீது. ஆனா பிஜேபி மிக குரூரமாக இருந்தாலும் பிஜேபி லைட்டாக திட்டுவதன் மூலமாக அதை சமாதானப்படுத்தி விடலாம். ஆனால் இதனை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு சொம்படிப்பதற்காக, காங்கிரஸை வீழ்த்துவதற்காக, இங்கே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வீழ்த்துவதற்காக இங்கே டைவர்ட் பண்ணிவிடக்கூடிய, கிரிக்கெட்டை போன்று டைவர்ட் பண்ணிவிடக்கூடிய ஒரு கேடுகெட்ட கட்சியாக வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கேடுகெட்ட கும்பல் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த நாதாரி பாய்ஸ் கும்பல் தான். இவன் வந்துகிட்டு இப்போ வந்துட்டு பெரிய இவங்களுடைய மனமும் இவங்களுடைய சிந்தனையும் அப்படியே இன்னும் என்ன சொல்றது, மிகப்பெரிய மயக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ரெண்டு சந்து தாண்டி போய் இவனுங்களை யாருன்னு கேட்டா அந்த நாய் கூட இன்னும் முடிச்சு பார்த்துட்டு போகும். அந்த லட்சணத்துல இருக்கக்கூடிய இவனுங்க அப்படியே அதிபர் ரேஞ்சுக்கு செயல் திட்டத்தை வகுக்க போகிறோம். கன்னியாகுமரியிலிருந்து கடற்கரையோரத்தில் இருந்து அப்படியே நாங்க சென்னை நோக்கி வந்து அப்படியே காஷ்மீர் நோக்கி போய் அப்படியே அமெரிக்கா போங்க. ஏன்னா செயல் திட்டம் வகுக்கிறாங்க. ஏன் கடற்கரையோரம் போறீங்க, ஏன் நடுவுல எல்லாம் வர மாட்டீங்களா? இவங்க என்னடானா 10 கேள்வி கொடு திராவிடத்தை கேள்வி கேட்காதீங்கிறான். இவங்க என்னடானா ராகுல் காந்தி பயணம் போனது போதும், அண்ணாமலை பயணம் போனது போதும், இப்ப அடுத்து இந்த ஓலாவாய பயணம் போடுறது வா. நன்றாக வரும் பொழுதுதான் உன் கொள்கையும் உன் உள்ளே இருக்கக்கூடிய இந்த அல்லு சல்றை சம்பந்தமான சிந்தனைகளும் வெளியே வரும். அது மக்களுக்கு நன்றாக தெரிய வரும். முதல்ல எதிரிகள் யார் என்று நாம் அடிப்பதை விட கூட இருந்துகிட்டு நமக்கு பெரிய அளவுக்கு தொல்லை கொடுப்பவன் யார் அப்படிங்கிறதையும் சேர்த்து கொடுக்கும் போதுதான் இவனுக்கு 2 பேருமே சமூகத்துக்கு தீங்கு அப்படிங்கிறத நாம் மக்களுக்கு புரிய வைப்பதற்கான ஒரு களமாக இந்த கும்பல்கள் செய்யக்கூடிய அடுத்த கட்ட செயல்பாடுகளை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். ஆரம்பிக்கலாம்.